வெல்கம் டு தீபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேலத்தோட செம ஃபேமஸான தட்டு வடை செட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகம் தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு லைட்டாக ஒரு அரை வெந்ததையும் வணங்கினதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாம்பார் தூள் போடுறோம். நீங்கள் வேணும்னா வரமிளகா கூட போடுறோன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வணங்கிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் என்னென்னா, க்ரீன் சட்னி, புதினா, மல்லி, உப்பு, இது மூணு மட்டும் ஆட் பண்ணி, அதை வந்து பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இது மூணு மட்டும் ஆட் பண்ணி அதுவும் ஒரு வந்து சட்னி அரைச்சி வச்சுக்க போகிறோம். ஒரு சைடு தட்டை வடையில் ரெட் சட்னி, இன்னொரு சைடு வந்துட்டு க்ரீன் சட்னி நம்ம ஆட் பண்ணி எப்படி செட் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். கேரட்டை நைஸாக துருகி வச்சுருக்கேன். பீட்ரூட்டு, வெங்காயம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ரீன் சட்னி அரைச்சது, அப்புறம் வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்ச ரெட் சட்னி, தட்டு வடை, சின்ன சைஸ் தட்டு வடை, அப்புறம் தக்காளி செட் செய்கிறதுக்காக தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த செட்டுக்கு அளவாக உள்ள, தட்டு வடைக்கு அளவாக உள்ள தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து ரெட் சட்னி வச்சு ஃபில் பண்ணி நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த லேயரில் கேரட் வந்துட்டு நிறைய வச்சுக்கோங்க. இதில் ஆக்சுவலாக கேரட் வந்து நிறைய வைப்பாங்க, பீட்ரூட் வந்துட்டு கம்மியாக வைப்பாங்க. உங்களுக்கு எந்த காய் வந்து ஜாஸ்தி பிடிக்குதோ அது ஜாஸ்தி வச்சுட்டு இன்னொரு காய் வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். அடுத்தது நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் அது மேலே வைக்க போகிறோம். கொத்தமல்லி அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். திரும்பியும் வந்துட்டு அதே மாதிரி 2 தட்டை வடை எடுத்து இந்த க்ரீன் சட்னியை அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதே போல் கவுத்து வச்சிடலாம். அடியில் உள்ள லேயர் வந்து ரெட் சட்னி, மேலே உள்ள லேயர் வந்து க்ரீன் சட்னி. இப்போ நார்மல் தட்டு வடை செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டிஸ் ஆஃப் தட்டு வடை வந்துட்டு கடையில் கிடைக்கும். அதே போல் ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு நம்ம ரெட் சட்னி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஆனால் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்தது க்ரீன் சட்னி வச்சு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளி, இந்த தட்டு வடை சைஸ்க்கு அளவுள்ள தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பாருங்க, குட்டி சைஸ் தக்காளி எடுத்து அதை வந்துட்டு அங்கே அது மேலே வச்சுருவோம். இப்போ பீட்ரூட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ் வச்சுட்டு
இப்போ க்ரீன் சட்னி ஃபில் பண்ணி நம்ம மூடி வைக்க போகிறோம். இது வந்து டொமேட்டோ செட்டா. நார்மல் செட் பார்த்தாச்சு, டொமேட்டோ செட்டும் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து எக் செட் பார்க்கலாம். இப்போ எக்கு பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக் கட்டர் வச்சுட்டு எக்கை வந்து சின்ன சின்ன நைஸ் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸ் ஸ்லைசஸாக வரும். கரெக்டாக அந்த தட்டு வடை அளவுக்கே வரும். முன்ன செஞ்சது போலவே வந்துட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ரெட் சட்னி, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் வச்சுட்டு இந்த எக் ஸ்லைஸும் மேலே வைக்க போகிறோம். ஆனால் வந்து இதில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ண வேணாம், சும்மா அப்படியே வெறுமனே வந்து அந்த தட்டு வடையை வந்து கவுத்தி வச்சிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு காய் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, காரம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு வெறும் எக் மட்டும் கூட வச்சு கொடுக்கலாம். இல்லை எக் சாப்பிடாதவங்களுக்கு வந்துட்டு காரம் எதுவும் இல்லாமல் அடியில் தட்டுவடை, காய், ஆனியன், திரும்பியும் தட்டுவடை அந்த மாதிரி வச்சு காய் மட்டும் ஃபில் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் தட்டுவடை செய்யலாம். இதுலேயே இன்னொன்று பூண்டு தட்டுவடை கூட இருக்குது. குட்டி குட்டியாக பூண்டை வந்து கட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிலில் டிப் பண்ணி வச்சுருங்க. அந்த எண்ணெயும் கலந்துட்டு அந்த பூண்டை வந்து இந்த ஆனியனுக்கு பதிலாக வந்து பூண்டை வச்சு இதே மாதிரி செட் செய்யணும். முட்டை செட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்துட்டு நொறுக்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த செட்டு செய்கிறதுக்காக எடுத்தீங்கன்னா இதே மாதிரி 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் செஞ்சுக்கலாம். பொரி ஒரு கப் எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு மிக்சர், ரெட் சட்னி, ஆனியன், கொரியண்டர் லீவ்ஸ். முறுக்கு இந்த மாதிரி முறுக்கு வந்துட்டு 2 எடுத்திருக்கேன், 2-3 எடுத்திருக்கேன். அப்புறம் தட்டு வடை ஒரு 4-5 எடுத்திருக்கேன். இதெல்லாம் கையில் கூட நீங்கள் உடைச்சி போடுறதுனாலும் போடலாம், உங்களோட இஷ்டம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்கிறேன். ரொம்ப நைஸாக தேய்க்காம கொஞ்சம் படுப்படான்ட்டு இருக்கிற மாதிரி உடைச்சி எடுத்திருக்கேன். தட்டு வடை பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸ் தூளாகவும் இல்லாமல் உடைச்சி எடுத்திருக்கேன். இதில் பண்ணோம்னா கொஞ்சம் ஈவனாக வந்து ஒரே மாதிரி கிடைக்கும், அதுக்காக நான் இதில் உடைக்கிறேன். பாருங்கள், முறுக்கு வந்துட்டு ஒரே ஈவனான சைஸில் வந்துட்டு உடஞ்சிருக்கு. அதையும் வந்து அந்த பாத்திரத்திலே போட்டுக்கலாம். நல்லா மழை பெய்கிற டைம் இந்த மாதிரி எல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் கிளைமேட்டுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும். இப்போ அந்த 1 கப் பொரியை வந்து உள்ளே போட்டுடலாம். அப்புறம் மிக்சர், அந்த 1/4 கப் மிக்சரையும் போட்டுடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த இது வந்து ஜாஸ்தியாக பிடிக்குமோ அந்த இது வந்து ஜாஸ்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த கப்பில் போட்டதே வந்துட்டு ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தக்காளி, மிளகாய்த்தூள், எண்ணெய், எல்லாமே கலந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ண முட்டையை, ஸ்லைசஸாக கட் பண்ண முட்டையை
2 3 அந்த மாதிரி ரொம்ப பொடிசாக நறுக்காமல் இந்த மாதிரி 3 பீஸ் 4 பீஸாக கட் பண்ணி நம்ம அந்த பொரியிலேயே கலக்க போகிறோம். இது வந்து முட்டை நொறுக்கல். நீங்கள் வந்து முட்டை வேண்டான்னு சொன்னால் முட்டை இல்லாமையே வந்து வெறும் நொறுக்கலாக கூட சாப்பிட்லாம். அதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இதுலேயே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக் பீட்டர் கரண்டி கூட வச்சு நீங்கள் எப்படி வேணால் கலக்கிக்கலாம். நான் அந்த எக் பீட்டர் வச்சுட்டு கொஞ்சம் ஈவனாக கலக்கணுங்கிறதுக்காக போட்டேன். நடக்கடல பொட்டுக்கடல உங்களோட இஷ்டம். நான் வந்து பொட்டுக்கடல மட்டும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் ரெட் சட்னி எல்லாமே வந்து ஈவனாக கலந்து வரணும். முட்டையை வந்து ஃபஸ்ட்டே கலந்துடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப ஒடிஞ்சு இதோட பேஸ்டாட் ஆயிரும். அதனால் வந்து கடைசியாக கலக்குங்க. போட்டுட்டு ஒரு சுற்றிட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஒரே கலக்கு மட்டும் கலக்குனா போதும். ரொம்ப இது பண்ணிங்கன்னா அதெல்லாம் மாவாட்ட பேஸ்டாட்ட அப்பிரும். நொறுக்கல் ரெடி ஆயிடுச்சு. எக் நொறுக்கல். இன்னைக்கு ஒரே இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு 3-4 வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்தாச்சு. எக் நொறுக்கல், எக் தட்டுவடை செட்டு, நார்மல் செட்டு, அப்புறம் தக்காளி செட்டு. உங்களுக்கு ஆப்ஷனலாக இருந்ததுன்னா பூண்டு செட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.